ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ஹாப்பியான நியூஸ். அடுத்து முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்மளுடைய எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆயிடுச்சுன்னு தெரியும். அடுத்தது நமக்கு ஜிஎஸ்டி இது அப்ரூவல் கிடச்சிருச்சு கவர்மெண்ட்லேருந்து. அதனுடைய சர்டிஃபிகேட் நோட்டீஸ் போர்டில் நேற்று வந்தது. எவ்வளோ பெரிய விஷயம்! லீகலான ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நாம் வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ண போகிறோம், ஒரு கம்பெனியில். அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய ஹாப்பியான நியூஸ். நம்ம எஸ்பிஓ எப்போவுமே மாஸ் தான், ஓகேங்களா? இது நம்மளுடைய சர்டிஃபிகேட். நீங்கள் யாருக்கு வேண்டாலும் நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். இதுக்கு நம்ம கம்பெனியோட ப்ரைவேட் லிமிடெட் சர்டிஃபிகேட், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் எல்லாமே லீகலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத தாராளமாக நீங்கள் நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கோ இனிமேல் ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கோ தாராளமாக நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? அடுத்த விஷயம், இன்றைக்கி வந்திருக்க அப்டேட், முக்கியமான விஷயம். அஃபிலியேட் வேலெட்டுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதவங்க இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், நைட்டு 11:59 வரைக்கும். கண்டிப்பாக அஃபிலியேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் எஸ்பிஓவில் என்னென்ன ஒர்க் போய்கிட்டுருக்கு, எப்பப்போ நம்ம எந்த ஒர்க் பண்ண போகிறோம், என்ன இஷ்யூ வந்தால் அதை எப்படி கிளியர் பண்ணணும், எல்லா விஷயங்களும் நமக்கு நோட்டீஸ் போர்டில் தான் வரும். அதே மாதிரி ரீஃபண்ட் கேட்குறவங்களுக்கு இன்றைக்கி நைட் தான் லாஸ்ட் டேட். ரீஃபண்ட் கேட்குறவங்க கரெக்டாக எஸ்பிஓ டிவிஎம் மெயிலுக்கு மெயில் அனுப்புங்க, ஓகேங்களா? இன்றைக்கி வரைக்கும் லாஸ்ட் டேட். இவங்களுக்கு எல்லாமே நமக்கு இந்த மாதம் எண்டுக்குள்ளே சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ரீஃபண்ட் கேட்குறவங்களுக்கு எப்போ என்ன ஏதுங்கிறது எல்லா விஷயங்களுமே நமக்கு நோட்டீஸ் போர்டில் தாங்க வரும், வேறு எங்கேயுமே வராது. நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 2 விஷயம் இன்றைக்கி முக்கியமான விஷயம். இந்த ஆடியோலாம் மிஸ் பண்ணாமல் கேளுங்க. அஃபிலியேட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீஃபண்ட் கேட்குறவங்க ரீஃபண்ட் கேட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் ரீஃபண்ட் கேட்டிங்கன்னா மறுபடியும் அந்த பேன் கார்டை வச்சு நீங்கள் மறுபடியும் எஸ்பிஓவில் ஃப்ரீ ஜாயினிங்கில் வர முடியாது. அப்படியே வேறு பேன் கார்டை வச்சு நீங்கள் எஸ்பிஓவில் ஃப்ரீ ஜாயினிங்கில் வந்தாலும் இந்த 3 லட்சம் பேர் இருக்கிற ஒரு வாய்ப்பு அடுத்து ஃப்ரீ ஜாயினிங்கில் வர்றவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. இந்த 3 லட்சம் பேருக்கு நமக்கு உள்ள மதிப்பு, நமக்கான இன்கம், நாம் க்ளவுட் ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ண போகிறது, இது வந்து அடுத்து ஃப்ரீ ஜாயினிங்கில் உள்ளவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கம்மி. அந்த வாய்ப்பு இருக்காது. அதனால் யோசித்து ரீஃபண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிட்டடாகவும் ஆயிருக்கு. அது இல்லாமல் ஜிஎஸ்டி கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் நம்ம லீகலாக எல்லாமே கொண்டு போகிறாங்க. அதனால் பொறுமையாக இருந்தால் இப்போ இருக்கிற 3 லட்சம் பேருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு. இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி ஒரு வாய்ப்பு ஃப்ரீ ஜாயினிங்கில் கிடைக்காது, ஓகேங்களா? அதனால் யோசித்து பண்ணுங்கள். இல்லை எனக்கு ரீஃபண்டு தான் வேணும், எனக்கு அந்தளவுக்கு எஸ்பிஓவில் பொறுமை இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக நீங்கள் எஸ்பிஓவில் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. உங்களுடைய சிச்சுவேஷன், என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, எனக்கு ரீஃபண்டு தான் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக மெயில் அனுப்பிச்சு ப்ரொஃபைல் அப்டேட், பேங்க் டீட்டெயில் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் மெயில் அனுப்புங்க. அந்த ரீஃபண்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு நோட்டீஸ் போர்டில் தாங்க வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க, நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் கேளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.